டிஇடி தேர்வுகளுக்கு ஒரு இனிமையான நற்செய்தி என்னவென்றால், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஇடி பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ஆகிய தேர்வுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 90% வச்சுருந்தாங்க அனைவருக்குமே. 90 மதிப்பெண் 90 மதிப்பெண் எடுத்தால் தான் பாஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதாவது 60%. அதுக்கப்புறம் வந்து ஓசி கேட்டகரி ஜென்ரலுக்கு வந்து 90 மார்க்கும், அதாவது 60%. பிசி எம்பிசி எஸ்சி எல்லாருக்குமே 55% வச்சுருந்தாங்க, அதாவது 82 மார்க் வச்சுருந்தாங்க. இப்போ எப்படி என்ன ஒரு நற்செய்தின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. அதாவது ஜென்ரல் ஓசிக்கு மட்டும் 90%, அதாவது 90 மார்க்கு 60%. பிசி எம்பிசிக்கெலாம் அந்த ஏற்கனவே இருந்த 55%லேருந்து 50% வச்சுட்டாங்க. அப்போ 150க்கு 75 எடுத்தாலே தேர்ச்சி. உனக்கு 82 எடுத்தால் தான் தேர்ச்சின்னு இருந்துச்சு. இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க, 75 மதிப்பெண்கள் எடுத்தாலே தேர்ச்சின்னு சொல்லி வச்சுருக்காங்க, 50%. அதோட இன்னும் ஒரு நற்செய்தி என்னென்னா, ஆதி திராவிடர் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 40%. அப்போ 60 மதிப்பெண்கள் எடுத்தாலே அவங்கெல்லாம் பாஸ் டெட்டு தேர்வில். இது ஒன்று தகுதி தேர்வு மட்டும்தான், ஏன்னா இது போட்டிக்கு நியமன தேர்வு கிடையாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நம்ம கடந்த இது வந்து இந்த தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து 2025 நடந்த பேப்பர் டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்னா, அதில் தேர்வு நம்ம ஏற்கனவே ஆன்சர் கீலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நம்ம சேனல்லையுமே போட்டிருந்தோம் ஒரு சில கீ. அதே மாதிரி அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் பார்க்காதவங்க ஆன்சர் கீலாம் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது ஷெட்யூல் கேஸ்ட்டாக இருந்தால், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 60 40, அதாவது 60%, 40 மார்க் எடுத்ததாலே உங்களுக்கு நீங்கள் 40%, 60 மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து என்னது தேர்ச்சி. அதே மாதிரி பிசி எம்பிசி வந்து 50%, 75 மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் தேர்ச்சி டெட்டில். ஜென்ரல் கேட்டகரி மட்டும் எப்பயும் போல் 60%, 90 மார்க் எடுத்துருக்கணும். அப்போ ஏற்கனவே 82ல் ஒன்று போனவங்களாம் இருப்பீங்க. 81 தான் எடுத்தோம், 1 மார்க்கில் நமக்கு போச்சடா அப்படின்னு சொல்லி ஆன்சர் கீயை பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒன்று ப்ளஸ்ஸாக வரலாம், மைனஸாக வரலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா கவர்மெண்ட் கீ வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கடைசியில் அவங்க ஃபைனல் பண்ணும்போது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த நூலிலையில் போச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களாம் இருப்பீங்க. இனி உங்களுக்கு அந்த கவலை இல்லை. 75 எடுத்திருந்தாலே தேர்ச்சியை சொல்லிட்டாங்க. அதனால் 80, 78 to 81 வரைக்கும் எடுத்தவங்களாம் சந்தோஷமாக இருக்கலாம். 75 எடுத்தவங்களுமே சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா மினிமம் மார்க்கு என்னது 75 மதிப்பெண்கள். பாருங்கள், இதில் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிஓ போட்டாங்க. என்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் 28/1/2026 இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபிக்ஸிங் ஆஃப் கேட்டகரி வைஸ் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஆர்டர்ஸ் இஷ்யூடு. மினிமம் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் இந்த ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஃபஸ்ட் ரீட் அபோவ் ஆர்டர்ஸ் வேர் இஷ்யூட் டிசிக்னேஷன் த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அஸ் த நோடல் ஏஜென்சி ஃபார் கண்டக்டிங் த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் mandating that candidates must pass the teacher eligibility test in order to be appointed to the post of teacher. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே பாஸ் பண்ணியிருந்தாலே அப்பாயின்மெண்ட் ஆகலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இந்த கவர்மெண்ட் ஆர்டர் செகண்ட் ரீட் அபோவ், அந்த ரெண்டாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர் இஷ்யூட் ப்ரிஸ்கிரைபிங் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் பாசிங் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 to the candidates belonging to the scheduled caste, scheduled tribes, backward class Muslim, most backward class, denotified communities DNC and persons with disabilities categories as follows. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இதில் எப்படி, இப்போ ஜென்ரல் 150க்கு 60% எடுத்தாங்கன்னு 90 மார்க் எடுத்தாங்கன்னு பேப்பர் 1லையும் பேப்பர் 2லையும். மற்றபடி எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி பிசி முஸ்லீம் இருந்தாலும் எம்பிசி டிஎன்சி அண்ட் பர்சன் வித் டிசேபிலிட்டி யாராக இருந்தாலும் 150க்கு 55% அல்லது 82.5, அதை ரவுண்ட் பண்ணி எத்தனை வச்சாங்க, 82ன்னு வச்சாங்க. 82 எடுக்கணும் பேப்பர் 1 2லையும். ஆனால் இப்போ தேர்ட் என்ன சொன்னாங்க, இந்த கவர்மெண்ட் ஆர்டர் தேர்ட் ரீட் அபோவ் ஆர்டர் வேர் இஷ்யூட் ஃபிக்ஸிங் த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அஸ் 40 ஃபார் கிளியரிங் த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2025 இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எஸ்டி கேண்டிடேட்ஸ் அஸ் ஒன் டைம் கன்செஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 40% எடுத்தாலே, 60 மார்க் எடுத்தாலே அவங்க வந்து குவாலிஃபை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அஸ் ஒன் டைம் கன்செஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க.
ஒரு தடவை தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி தெளிவாக வந்தால் தான் தெரியும். பார்ப்போம் அடுத்து. இந்த லெட்டர் 4th read above, the director of school education has requested the government to issue orders fixing the minimum qualifying marks of Tamil Nadu teacher eligibility test paper 1 and paper 2 by considering the minimum qualifying marks for passing the Tamil Nadu teacher eligibility test TNTET on the basis of similar provisions in the states of Andhra Pradesh, Telangana, Odisha and Maharashtra, and to implement the same as applicable to the Tamil Nadu teacher eligibility test already conducted as per the teachers recruitment board notification number 3 2025 dated 11/8/2025, as well as to the Tamil Nadu teacher eligibility test TNTET to conducted in future. அதாவது இந்த 11/3 மாதம் 2025 கால்ஃபர் பண்ணி நம்பர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2005 டேட்டட் வந்து August 11th 2025 நோட்டிஃபிகேஷன் வந்த அதில் டெஸ்ட்லேயும் சரி, இனி வரக்கூடிய டெட்டு பேப்பர்கள்லேயும் சரி, குவாலிஃபைங் மார்க்கு இந்த ஆந்திரா, ஒடிசா, தெலுங்கானாவில் உள்ளது மாதிரி குறைந்தபட்ச மார்க்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கவர்மெண்ட் ஆஃப்டர் கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ப்ரொபோசல் of the director of school education accept the same and decided to fix the category wise minimum qualifying marks for passing the Tamil Nadu teacher eligibility test accordance with the guidelines issued by National Council for Teacher Education dated 11/2/2011. அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பிரகாரம் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜென்ரலுக்கு வந்து 150 அவங்க சொன்னது, யார் என்சிடி சொன்னது வந்து ஜென்ரல் வந்து 150 60% எடுத்துருக்கணும், பேப்பர் 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து 150க்கு 50% அல்லது 75 மார்க்கு. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்கெல்லாம் வந்து 150க்கு 40% அல்லது 60 மார்க். இப்போ கன்சிடர் பண்ணி இந்த ஜிஓவை இப்போ போட்டிருக்காங்க. பெர்மிஷன் இஸ் ஹியர் பை அக்கார்டட் டு த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டு ஃபாலோ த கேட்டகரி வைஸ் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபிக்ஸ்ட் அஸ் above for the teacher eligibility test already conducted as per the teachers recruitment board number 3 for 25 dated 11. இது இந்த 11/8/2025 கால்ஃபர் பண்ணி டெட்டு எழுதுனாங்க பார்த்தீங்களா, பேப்பர் 1 and 2, அவங்களுக்கும் இது பொருந்தும் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த எந்த கவலையும் இல்லை. இனி வரக்கூடிய பரீட்சைக்கும் சரி, இப்போ கடைசியாக எழுதின 2025 தேர்வுக்கும் சரி, மினிமம் மார்க் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு மினிமம் டிஇடி மார்க் பார்த்திங்கன்னா யாருக்கு, ஜென்ரலுக்கு மட்டும்தான் 90 மார்க்கு 60%. மற்ற பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, அதில் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் பிடி பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 150க்கு 75 எடுத்தாலே போதும், 50% எடுத்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 இருந்தாலும் 2 இருந்தாலும். அதுலேயே ஷெட்யூல் கேஸ்ட்லேயே அருந்ததியர் ஷெட்யூல் ட்ரிப்பு அவங்களுக்கு 40% தான் 60 மார்க் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல ஒரு வரப்பிரசாதம். இதை பயன்படுத்தி ஏற்கனவே தேர்வில் பாஸ் பண்ணியிருந்தவங்க சரி, ஏன்னா பாஸ் பண்ணி அதை வச்சு இப்போ வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு தடவை எழுதி பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அடுத்து என்ன செய்யணும்னா, அதில் பாஸ் பண்ணியிருக்கவங்க இப்போ இருந்தே என்ன செய்யலாம், அடுத்து போஸ்டிங்குரிய நீங்கள் ஒரு போஸ்டிங்க்கு ஒரு தேர்வு வைப்பாங்களா, அந்த தேர்வுக்கு அதில் பழைய அந்த இப்போ ஏற்கனவே நடந்த கொஸ்டினை கூட நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த தேர்வுக்கு நீங்கள் என்ன செய்யணும், தயாராகணும். அதுலேயும் இதே மாதிரி தான், அதில் கேட்டதுமே என்ன, இந்த இப்போ எலிஜிபிள் அந்த போஸ்டிங்குரிய டெஸ்ட்டுமே டிஇடி மாதிரி தான். 5 சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸ், இவங்களுக்கு பேப்பர் 1க்கு வந்து எல்லாமே சயின்ஸு சோசியல்லேருந்து எல்லாத்துலேயும் வரும். அதே மாதிரி பேப்பர் 2ல் மேத்ஸு சயின்ஸு ஒரு பகுதியாகவும் சோசியல் பார்ட்டு தனியாகவும் இருக்கும். மற்றபடி தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி காமனாக வரும். இது மாதிரி தான் அதில் 8 பேப்பர் எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான் போஸ்டிங்குரிய பேப்பர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தயாராகணும். அதுக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அதாவது 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு கூட தேவையில்லை, 3ஆம் வகுப்புலேருந்து பேப்பர் 1க்காரவங்க 3ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ், சமூக அறிவியல், சூழ்நிலை அறிவியல் அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஏன்னா சூழ்நிலையியலில் கொடுத்துருக்க முக்கியமான தினங்கள், ஒரு சில பொது அறிவு கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துலேருந்து. அப்போ நம்ம அதெல்லாம் வந்து நல்லா படித்தாதான் தேர்ச்சி அடைய முடியும். பேப்பர் 2 உள்ளவங்களும் அதே மாதிரி தான் 6th to 12th வரைக்கும் நல்லா தரவாக படிக்கணும். சோசியல் சயின்ஸ் உள்ளவங்க 11th 12th ஹிஸ்ட்ரி புக்கு, அரசியல் அமைப்பு புக்கு எல்லாமே படிக்கணும். அவங்க ஜியாகிரஃபி இருந்தால் ஜியாகிரஃபி புக்கு எல்லாத்தையும் படிக்கணும்.
அதே மாதிரி நம்ம மேத்ஸ் சயின்ஸ் உள்ளவங்க 6th to 10th வரைக்கும் நல்லா தரவாக இருக்கணும். 11th 12th சயின்ஸில் முக்கியமான டேர்ம்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் அண்ட் பேசஸ், லைட்டை பற்றி, அதே மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை பற்றி, இந்த மாதிரி முக்கியமானது நம்ம அனாட்டமி, ஹியூமன் அனாட்டமியை பற்றி, டிசீஸை பற்றி, இந்த வைரல் டிசீஸை, நம்ம காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்கள், நீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள், நமக்கு உருவாகக்கூடிய நோய்கள், இப்போ சமீபத்தை என்னென்ன பாக்டீரியா வைரஸை பற்றி, அந்த மாதிரி காமனாக உள்ளதெல்லாம் 12th வரைக்கும் நல்லா படிச்சுக்கணும். 10th வரைக்கும் எல்லா டாப்பிக்கையும் நல்லா படிச்சுக்கணும், சயின்ஸு, மேத்ஸு எல்லாத்தையும். அப்படி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய போட்டித் தேர்வில் அனைவரும் வெற்றி பெற்று ஒரு டீச்சராக அமர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை அரசாங்கம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும் நினச்சி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.